அனைவருக்கும் வணக்கம். நான் ரஞ்சனி, யோகா ஆசிரியர், ஆத்மிக் யோகாவிலிருந்து. இது நம்ம உங்கள் வாழ்க்கை உங்கள் உணர்வுகளின் கையில் என்ற சீரீஸோட பகுதி 3ல இருக்கும். பகுதி 1 மற்றும் 2 பாக்கலன்னா அதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்னோட முன்னாடி வீடியோல நான் உங்களுக்கு ஒரு காய்கறி கடை மார்க்கெட் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். இப்போ அதே எக்ஸாம்பிள திருப்பி கொண்டு வர நம்ம டெக்னிக்ஸ பார்க்க போறோம். இப்ப ஒருத்தவங்க அவங்களோட உணர்வுகளை கையாளணும், அவங்க உணர்வுகளை வெளியேற்றணும் அப்படின்னா, தேவையில்லாத உணர்வுகளை வெளியேற்றணும், தேவையான உணர்வுகளை ரசிக்கணும். உணர்வுகள் உணர்றதுக்கு தான். உணர்வுகள்ன்ற பேரே அதை உணரணும்ன்றதுக்காக தான். அந்த உணர்வை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த உணர்வுகளுக்கு வேலையில அது போயிடும். சோ நம்ம ஒரு உணர்வுகளை கையாளணும்னா அந்த உணர்வை உணரணும். இப்போ நம்மள நிறைய பேருக்கு நம்ம என்ன உணர்ச்சியில இருக்கோனே சரியா தெரியறது இல்ல. அதனால நம்மளோட டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன உணர்வுகள்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்மளோட போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. அதுல நிறைய கைண்ட் ஆஃப் இமோஜிஸ் இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்மைலிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நல்ல சிரிக்கிற ஸ்மைலி, ஒருத்தவங்க அப்பா இவங்க போனா போதுன்றப்ப சும்மா பேருக்கு சிரிக்கிற ஒரு ஸ்மைலின்ற மாதிரி ரொம்ப டீடைல்டா நிறைய இமோஜிஸ் இருக்கு. இந்த இமோஜிஸ்க்கெல்லாம் மீனிங் தெரிஞ்ச நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற எமோஷன்ஸ்க்கு மீனிங் தெரியுதான்னு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல இல்ல. சோ உங்களோட முதல் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள ஓபன் பண்ணி லிஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ்னு போடுங்க. அதுல நிறைய லிஸ்ட் வரும். சோ உங்களுக்கு சிலத எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். குழந்தைங்களுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க ஒரு உணர்வை உணர்றப்ப நீ எப்படி உணர்றன்னு நம்ம கேக்குறது மூலியமாவே அவங்க அவங்களோட இமோஷன்ஸ ஹேண்டில் பண்ண கத்துப்பாங்க. இது ஒரு சின்ன டிப் பேரண்ட்ஸ்க்காக. இங்க பாத்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கு. இந்த வீடியோல இந்த போட்டோவை நான் அட்டாச் பண்றேன். சோ மேஜரான ஒரு 5 இமோஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, 6 இமோஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. காதல், பயம், கோபம், சோகம், ஆச்சரியம், சந்தோஷம். இந்த 6 உணர்வுல இருந்து இன்னும் நிறைய செகண்டரி உணர்வுகள்னு சொல்லக்கூடியது இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காதல், பாசம், காதல் இதை எடுத்துக்கலாம். இந்த காதல் மூலியமா நம்மளுக்கு பலவிதமான உணர்வுகள் ஏற்படலாம். அதுல ஒண்ணு நம்மளோட நிம்மதியும் காதல் மூலியமா கிடைக்கும். இல்ல ஒரு ஆசை, அந்த காதலரோட நம்ம வெளியே ஒரு இடத்துக்கு போனோம், இந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்ன்ற ஆசை உணர்வா இருக்கலாம். இல்ல பாசமா இருக்கலாம், பரிவா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளேயும் பல உணர்வுகள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கோப உணர்வை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோபம் நம்மளோட இயலாமையாவும் இருக்கலாம். அந்த கோபத்துக்கு உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளால முடியல அது அவங்களால முடியுதுன்ற இயலாமையாலையும் கோபம் வரலாம். அந்த இயலாமையால நம்மளுக்கு பொறாமையும் வரலாம், இல்ல போட்டியும் வரலாம், இல்ல அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கலாம். அவங்க நம்மளுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சிருப்பாங்க, அதனால அவங்க மேல ஒரு வெறுப்பு இருக்கலாம், அதனால ஏற்படுற கோபமா இருக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களோட டாஸ்க் என்னன்னா, கூகுள்ல போயிட்டு லிஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ் தேடுங்க. இல்ல நான் அட்டாச் பண்ணிருக்க அந்த இமேஜ் பாருங்க. இந்த லிஸ்ட் ஆஃப் இமோஷன்ஸ் படிங்க. படிச்சு அந்த இமோஷன் எப்படி ஃபீல் பண்ணுதுன்றத ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மையாலுமே அந்த இமோஷன் வரப்ப நீங்க அந்த இமோஷனை தான் ஃபீல் பண்றீங்களான்றத உங்களால உணர முடியும். ஒவ்வொரு தடமும் நீங்க உணர்ச்சி வசப்படுறப்ப, உணர்வுகளோட கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப, நீங்க உணர்றப்ப உங்களுக்கு என்ன விதமான உணர்வு வருதுன்னு அத ஜஸ்ட் நேம் பண்ணுங்க. இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு 10 பசங்க இருக்காங்க. அந்த 10 பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அந்த டீச்சர் 10 பேரையும் காமனா பார்த்து அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டே இருந்தா அந்த ஒரு பையன் அவ்வளவு சீக்கிரம் அடங்க மாட்டான். இதுவே அந்த டீச்சர் கரெக்டா அந்த பையனோட பேரு சொல்லி, டே மணி அமைதியா இருடா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பையன் அமைதியாமல. அதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன விதமான உணர்வு இருக்குன்னு நீங்க உணர்ந்துட்டீங்கனாலே உங்களோட மனசு கொஞ்சம் சாந்தமாகும். அந்த உணர்வை ஹேண்டில் பண்ற டெக்னிக் உங்களுக்கு உணரப்படும். சோ எப்பெல்லாம் நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்களோ நீங்க பண்ண வேண்டிய வேலை, என்னென்ன உணர்வுகள் நீங்க ஃபீல் பண்றீங்கன்றத ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்க உணர்வுகள் என்ன விதமான உணர்வுகளை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்றத அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நீங்க எழுதுங்க. ஒரு சண்டை வருது, ஆர்கியூமெண்ட் நடக்குது,
ரூம்குள்ள போறீங்க, அமைதியா உட்காடுறீங்க, அப்ப ஜஸ்ட் உங்க மைண்ட ஓட்டி பாருங்க, என்ன விதமான உணர்வு எனக்குள்ள இப்ப ஓடிக்கிட்டு இருக்குன்றத ஃபீல் பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு என்ன உணர்வு ஏற்படுதுன்றத முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க என்னோட யோகிக் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஈட்டிங்ன்ற ஆங்கில புத்தகத்தை வாங்கி படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய் அனுப்புங்க. நான் உங்களுக்கு இந்த புக்கோட டீடைல்ஸ ஷேர் பண்றேன். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம்லயும் பேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணலாம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் யோக முறையிலான பதில்களை இலவசமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஜாயின் பண்ற லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அப்டேட் பண்ணிருக்கேன். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி, வணக்கம்.